மக்களே, நீங்க எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த அந்த ஒரு தருணம் தான் பிக் பாஸ் சீசன் 10க்கான கண்டஸ்டன்ட் லிஸ்ட் என்னப்பா சொல்லு அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு 2-3 நாட்களாவே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க யூடியூப் தளத்துல. அந்த ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக மொத்தத்துல இதுல 20 பேர் நான் சொல்ல போறேன். அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 நேம்ஸ்லாம் இருக்கு. இதுல இருந்து தான் மேக்சிமம் கண்டஸ்டன்ஸ் வருவாங்க அப்படின்றது தான் தகவல் கிடைச்சிருக்குது. அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக பண்ணிடணும். நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் பண்ணாமல் பார்க்குறவங்க அதிகமாக இருக்கீங்க. அதை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு வீடியோ போய் சேருங்க ஐயா. எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம், விஜய் டிவியிலிருந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கிறோம். கெஸ் த செலிபிரிட்டி அப்படின்ற மாதிரி 4 பேரோட ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ் காமன் மேன்லேருந்து 3 பேர் பிக் பாஸ் வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதில் ஒரு 4 பேரோட இமேஜஸ் வச்சுருந்தாங்க. அதுலேயே இந்த செலிபிரிட்டி ஃபோட்டோஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ண போகிறோம். மொதல் செலிபிரிட்டி அதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நடந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, லக்ஷ்மி பிரியா. ஸோ விஜய் டிவியில ஒரு சீரியல்ல நடிக்கிற ஒரு ஹீரோயின் தான். அவங்கள தான் இப்போ எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஜய் டிவியில் நடிக்கிற சீரியல் வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ அது கன்க்ளூஷன் வந்திருக்குது. இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த லக்ஷ்மி பிரியான்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்லாம் நான் கூப்பிட்டா போகவே மாட்டேன், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க. இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க போல. இப்போ எப்படி அவங்க பிக் பாஸுக்கு வராங்கன்றதே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மெஜாரிட்டியாக அந்த லக்ஷ்மி பிரியா தான் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா அந்த லுக்கை பார்க்கும்போது ஒன்று லக்ஷ்மி பிரியாவா இருக்கணும், இல்லைன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏமா. அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதே இதில் வரிசையில் ரெண்டாவதாக இவரை நீங்கள் நிறைய பேர் ட்விட்டர் வலைதளத்தில் பார்த்துருக்கலாம். இல்லை மூவி ரிவ்யூ பண்ணுறதுல கொஞ்சம் ஒரு தெரிஞ்ச நபர் தான். பாண்டா என்று அழைக்கப்படும் பிரசாந்த் ரங்கசாமி. ஒரு சில படத்துலலாம் கூட ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. என்ன படம்னு சொல்லலாம், இந்த படம் இருக்கு இல்லையா, அந்த எஸ்ஜே சூர்யா அண்டு விஷால் நடித்தாங்களே அந்த படத்தில் அந்த டைனிங் டேபிளில் சாப்பிட்ற இடத்துல ஒரு சீனில் அவர் வருவார். அவர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மூவிஸையும் ரிவ்யூ பண்ணுவார். அதில் ட்ராலும் செய்யப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் தான். இதுல இவருக்கு ஒரு வரலாறே இருக்கு. சீசன் 6 அப்ப பிக் பாஸ்னே என்ன தெரியாம ஒரு கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணி பெரிய பிரச்சனைகள்லாம் ஆயிருக்குது. ஆனா உள்ள வந்தா சென்சேஷனுக்கும் அவர் பேசுற பேச்சுக்கும் கான்ட்ரவர்சி எல்லாம் வரும், கண்டிப்பா வரும். அதனால அவரு கான்ட்ரவர்சி எல்லாம் தேவையில்ல. அவரு மூணாவதாக யாருன்னு பாத்தீங்கன்னா குக்கு வித் கோமாளி. எல்லாரும் பார்த்திருப்பீங்களா? அந்த இதுல கோமாளியா இருக்கவங்க தான் டாலி. டாலி தெரியாம இருக்குமா? அந்த டாலி தான். இப்போ கூட குக்கு வித் கோமாளி ஷூட்டிங்கும் முடிஞ்சு போச்சு. டைட்டில் வின்னர் சம்யுக்தா மற்றும் அனிருத்தா, ரன்னர் அப் மட்டும் ஷபானா 2 வாட்டி ரன்னர் அப் வாங்கியிருக்காங்க. ஸோ குக்கு வித் கோமாளியும் முடிஞ்சிருச்சு. அடுத்த எந்த ஷெடியூலும் இல்லாம தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ டாலியை கூப்பிட்டு வந்துடும். ஸோ குக்கு வித் கோமாளியும் பிக் பாஸும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை. இங்க இருக்கவங்க அங்கே வருவாங்க, அங்க இருக்கவங்க இங்க வருவாங்கன்ற அடிப்படை தான். அதன் அடிப்படையில டாலி மூணாவது. நாலாவதாக யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் விஜய் டிவியில ஒரு ஹீரோவா நடிக்கிற ஒரு நபர் தான். அதுல அந்த ப்ரோமோ 2 நாளைக்கு முன்னாடி போட்ட ப்ரோமோல கடைசியில சிரிச்சுக்கிட்டே இருப்பார். முடியெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு சிரிச்சுட்டே இருப்பார். அந்த நபர் தான், வேற யாரும் இல்லை, நவீன். ஸோ விஜய் டெலிவிஷன்ல ஏதோ ஒரு சீரியல்ல நடிக்கிறார். அது என்ன சீரியல்லாம் நமக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் விஜய் டிவியை சார்ந்த ஒரு நபர். ஸோ ஹீரோ மெட்டீரியல்ல ஆள் வேணும்ல, அதனால அவரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது 4 பேர் அந்த கெஸ் த செலிபிரிட்டி அப்படின்ற போஸ்ட்ல போட்ட 4 செலிபிரிட்டி. கெஸ் பண்ண வேற நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. அதையும் கெஸ் பண்ணி சொல்லிட்டேன் மக்களே. அடுத்ததாக 5வது கண்டஸ்டன்ஸ் யார் தெரியுமா? இவங்களும் பாரதி கண்ணம்மால ஃபேமஸான வில்லி. ஸோ ஃபரீனா அவர்கள். ஸோ போன சீசன் வராங்க, அதுக்கு முந்தின சீசன் வராங்கன்னு பல சீசனாக அவங்களுடைய பேரும் அடிபட்டு இருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ள வந்தா ஒரு தரமான ஒரு கண்டஸ்டன்ஸாகவும் தரமான கண்டென்ட் கொடுக்குற ஒரு ஆளாகவும் திகழ்வாங்க ஃபரீனா. ஏன்னா அவங்க ஃபிட்னஸும் நல்லா இருக்கிற ஆளு, பயங்கரமாக பேசக்கூடிய ஆளு, டாஸ்க்னா பிளானிங் பண்ணக்கூடிய ஆளுன்ற மாதிரி பிக் பாஸுக்கு ஏற்ற ஒரு மெட்டீரியல்னுவாங்களே, அந்த மெட்டீரியல் தான் ஃபரீனா அவர்கள். அடுத்ததாக திரும்ப விஜய் டிவியை சார்ந்த நபர். அந்த ஜோடி இருக்கும் இல்லையா, ஐயோ ஜோடியாக வந்து கப்புள்ஸாக வந்து ஒரு 5 சீசன் நடந்திருக்குது. அந்த ஷோவோட பேர் கூட மறந்து போயிட்டேன் மக்களே. அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண புவி அரசு.
ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போன சீசனுமே அவர் வர வேண்டிய சூழ்நிலையில் தான் இருந்தது. பட் ஒரு தனிப்பட்ட காரணங்களால் வர முடியல. பட் இந்த சீசன் கண்டிப்பாக வந்து சேருவார். குறிப்பாக அவர் பேசுறது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் டாஸ்க்னு வந்துட்டா டாஸ்க் பீஸ்டா இருப்பாப்புல, வச்சு செய்ன்னு சம்பவம் செய்யறதுல நல்லாவே திகழ்வார். அதன் அடிப்படையில் புவி அரசு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா இருக்க போறார் பிக் பாஸ் வீட்டில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவர் 6வது கண்டஸ்டன்ஸ். 7வதாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, போன சீசன் பிக் பாஸ் வாசலை மெரிக்காம போயிட்டு ஐயா நான் தப்பிச்சிட்டேங்க ஐயா அப்படின்ற மாதிரி போன சீசனு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் பண்ண நபர் தான் இவங்க. வெளியே போயிட்டு இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஜனனி ஓகே, இன்ஸ்டாகிராம்ல இப்ப பயங்கரமா ஃபேமஸ். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இப்ப பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்கிறாங்க ஜனனி. அதை தாண்டி ஜி தமிழ்ல, விஜய் டிவில கூட நிறைய சீரியல்ஸ்ல நடிச்சிருக்கிறாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் சீசன் 2ல அவங்க நடிச்சிருந்தாங்க. அழகா தான் அந்த சீரியல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷனால பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்காங்க. ஸோ இவங்க வராங்க. ஓகே, ஜனனி ஷபானாவோட ஃப்ரெண்டு. ஒரு பக்கம் ஷபானாவோட ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. 8வது கண்டஸ்டன்ஸாக ஷபானாவோட ஹஸ்பண்ட் ஆரியன் அவர்கள். ஸோ அவர் வந்து போன குக்கு வித் கோமாளி சீசன்லயே வந்து சபானாக்காக வந்திருக்கும் போதே ஒரு ஷோல சொன்னாரு, ரீசெண்டா எனக்கு எந்த வேலையுமே இல்லை, வேலையே இல்லாம வீட்டுல வெட்டியா தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. என்னை ஃபுல்லா பாத்துக்கிறது எல்லாமே என்னுடைய மனைவி சபானா தான் அப்படின்ற மாதிரி போன குக்கு வித் கோமாளி சீசன்லயே ஹைலைட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் 1 இயரா அவரும் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பெருசா நம்ம நிறைய சீன்ஸ்ல பார்த்த மாதிரி தெரியல. அவர் நான் கடைசியா பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா கனா காணும் காலங்கள் சீசன் 1ல வந்தாப்புல. அதுக்கப்புறம் அவர் பெருசா எங்கேயுமே காணல. ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் மூலியமா ஒரு திருப்பு முனை, திரும்ப ஒரு லைம் லைட்டு அப்படின்ற கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாரு. ஸோ ஆரியனை பத்தி பர்சனலா அந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணதில்லை ரியாலிட்டி ஷோல. உள்ள வந்து எப்படி பண்றாருன்றத பொறுத்திருந்து பார்க்கணும். டஃப் கேண்டிடேட்டா இருக்கிறாரா இல்ல பாக்குறதுக்கு தான் நான் இப்ப இப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காரான்றது பார்த்தா தான் தெரியும். அடுத்ததாக 9வது கண்டஸ்டன்ஸ் யார் தெரியுமா? பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லாம் பார்த்துருப்பீங்களா? அந்த சீரியல்ல மருமகளா இருக்கக்கூடிய ஏமா. ஸோ இதுல நான் அந்த கண்டஸ்டன்ஸ் ஒன்று சொன்னேன், கெஸ் த செலிபிரிட்டி. அவங்க பார்க்கறதுக்கு ஏமா மாதிரியே இருக்காங்கன்ட்டு. ஸோ அது ஒன்று ஏமாவா இருக்கணும். இந்த ஏமா தான். இவங்களும் யூடியூப்ல நிறைய பிளாக் பண்றது, நிறைய வீடியோஸ் பண்றது, இன்ஸ்டாகிராம்லயுமே நிறைய ரீல்ஸ் பண்றதுன்ற மாதிரி கொஞ்சம் அவங்க வீட்டில் நடக்கிறது, அவங்க அந்த சாரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசுவாங்க. ஸோ கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு நபர் தான். பிக் பாஸ்ல வந்து அவங்களுடைய பேச்சுக்கள்ல சம்பவம் பண்றாங்களா இல்ல இவங்களே வச்சு செய்ய போறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏமா அவர்கள். 10வதாக சினிமா துறையை சார்ந்த நபர். இவரும் 2-3 ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. சர்வைவர்ன்ற ஒரு ஷோ இருக்கும் இல்லையா, அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாரு பெசன்ட் ரவி. டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு சேனல்ல நடந்ததுல, அந்த சேனல்ல சீசன்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நிறைய வரவேற்பு மக்கள் மத்தியில் அவர் கிடைச்சிருக்குது. ஸோ அது 2த்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாரு. ஆனா பிக் பாஸ் புது வீடு, அந்த வீட்டில் வந்து அவர் எப்படி டேக்கிள் பண்ண போறாரு, எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, ஏன்னா ஃபைட்டு கொரியோகிராஃபர் இதெல்லாம் இருந்திருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல வேற மாதிரி பல சம்பவங்கள் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்றாருன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 11வது கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷிதா அசோக். இவங்களும் விஜய் டிவில சீரியல்ல நடிக்கிற ஒரு ஹீரோயின் தான். இவங்களுடைய பேர் எனக்கு தெரிஞ்சு சீசன் 8, 9, 10 3 சீசனா, கடந்த 3 சீசனா உங்களுடைய பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ வருவாங்க அப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க. இந்த சீசன் வர்றதுக்கான ஏகபோக வாய்ப்பு இருக்கு. போன சீசன் தான் எல்லாமே உருப்படியா இல்லாம போச்சு. இந்த சீசன் நிறைய விஜய் டிவியை சார்ந்த நபர்களா எடுத்துட்டு வராங்க. அப்பதான் ஒரு சீசனும் ரீச் எடுத்துட்டு போகணுன்றதுக்காக முயற்சி பண்றாங்க. அன்ஷிதா பார்க்கும்போது சைலண்டா இருக்கிறாங்க. ஆனா நான் வெளியே பாக்குறதாம்பா சைலண்ட்டு, உள்ள வந்தனா வைலண்டா இருப்பேன்ற மாதிரி வைலண்டா காமிச்சாங்கன்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்லைங்க ஐயா. அடுத்ததாக 12வதாக எப்பவுமே ஒரு மாஸ்டர் கேட்டகிரின்னு இருக்கும். டான்ஸ் மாஸ்டர் கேட்டகிரி. அந்த கேட்டகிரியில ஏகப்பட்ட மாஸ்டர் வந்திருக்கிறாங்க. இப்போ ஸ்ரீதர் மாஸ்டர் வரப்போறாரு. இவருடைய பேருமே எனக்கு தெரிஞ்சு சீசன் 7 6ல இருந்து இவருடைய பேர் கண்டினியூஸா அடிபட்டு இருக்கு. எல்லா சீசன்லயும் வெயிட்டிங் லிஸ்ட், எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்ல பேர் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்துடும். ஆனா இத்தனை வாட்டி வரல. ஆனா இந்த வாட்டி கன்ஃபார்மா வருவாருன்ற மாதிரி தான் தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளது. அதை தாண்டி ஸ்ரீதர் மாஸ்டருடைய பொண்ணுக்குமே ஒரு அப்ரோச் எடுக்கப்பட்டிருக்கிறதா சோர்சஸ் சொல்றாங்க. ஏன்னா போன சீசன்லயே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் உள்ள அமிச்சாங்க. இந்த வாட்டி நம்ம புதுசா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன அப்பா பொண்ணு உள்ள அனுப்புவோம், அவங்க 2 பேர் எப்படி கேம் பிளே பண்றாங்கன்ற மாதிரி புதிய முயற்சி எடுக்கிறதாக தகவல். ஆனா ஸ்ரீதர் மாஸ்டர் கன்ஃபார்ம், ஆனா பொண்ணு கன்ஃபார்மான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து இந்த கண்டஸ்டன்ஸை பத்தி சொல்லணும்னா, இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா ஃபேமஸ்
பானுமதி இவங்க யாருன்னா கனா காணும் காலங்கள் சீசன் 2ல அந்த ஸ்கூல் பொண்ணா நடிச்சவங்க தான். ஆனா இப்ப ரீசெண்டா அவங்க இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூஸ்லாம் சென்சேஷன். அந்த மாதிரி பல ஏகபோக கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பயங்கரமான பதில்லாம் கொடுக்குற நபர் தான் இவங்க. நீங்க வீட்டுக்குள்ள வந்து ஆக்சுவலா வெளியே இப்படி இருக்காங்க. இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா போன சீசனே ஒரு பல சர்ச்சைகள் உருவாயிருக்குது. இப்ப வீட்டுக்குள்ள போய் இவங்களால என்னென்ன சர்ச்சைகள் உருவாக போகுதுன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 14வதாக போன சீசன் அரோரா தெரியும்ல, டிக்கெட் டு ஃபினாலே அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட், முன்னாள் பாய் ஃப்ரெண்டான பார்கவ், இவருடைய பேர் நம்ம முன்னாடி லிஸ்ட்லயே சொல்லியிருந்தோம். ஸோ அவருமே ஐ லோகோலாம் போட்டு பயங்கர எக்ஸ்பெக்டடா இருக்கிறாப்புல. வந்து என்னத்தான் பண்றாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து கண்டஸ்டன்ஸ் யாருன்னா ஹார்ட் பீட் சீரிஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஹார்ட் பீட்ல இந்த அனிதா கேரக்டர்ன்றது நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான கேரக்டர். அந்த கேரக்டர்ல நடிச்சா அனிதாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாங்க. போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி அவங்களுடைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸா அவங்களுடைய பேர் அடிபட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா ஹார்ட் பீட் சீரீஸ்லயும் இல்ல. இப்ப அது இல்லாததால அடுத்த ப்ராஜெக்டும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ மோஸ்ட்லி அனிதா வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான ஒரு சில ஃபேன்ஸஸ் பயங்கரமா இருக்கிறாங்க. உள்ள வந்து அந்த ஃபேன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்களா என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம் மக்களே. அடுத்து 5 பேர் வந்து கொஞ்சம் ஈஸி தான். பிக் பாஸ் காமன் மேனில இருந்து 3 நபர்கள். யாருன்னா கரிஷ்மா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ப்ரொடியூசர் காமன் மேனா வீட்டுக்குள்ள வரப்போறாங்க. ஆனா காமன் மேன் ஷோல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா பயண்டா பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதை தாண்டி அவங்கள வச்சு ஒரு லவ் ட்ராக்கே உருவாக்கலாம் போல, காமன் மேன்லயே லவ் ட்ராக் உருவாக்குற மாதிரி சம்பவங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா இதுவும் தேவையில்லை. ஏன்னா ஒரு பக்கம் சண்டை இருக்கணும், சச்சரவு இருக்கணும், பாட்டு இருக்கணும், ஆட்டம் இருக்கணும், லவ் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்ல. அதன் அடிப்படையில இவங்க உள்ள வந்தா ஒரு எல்லாமே கலந்த கலவையா இருப்பாங்க. டாஸ்க்ல இருந்து, ஸ்ட்ராட்டஜில இருந்து, சண்டையில இருந்து, காதல்ல இருந்து எல்லாத்துக்கும் தகுந்த ஆளா கரிஷ்மா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சேனல் யோசிச்சிருக்கிறாங்க போல இருக்கு. 17வது கண்டஸ்டன்ஸ் வேற யாரும் இல்ல, ஜேசன் கௌசிக். ஸோ அவர் என்ன பண்றாருன்னே தெரியல. இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், காமன் மேனா உள்ள வர போறாரு. ஸோ இன்னைக்கு வேற ஷோல வந்து நல்லா அந்த வக்கீல் டாஸ்க்லாம் நல்லா பண்ணி கிரீன் ஸ்டார்லாம் வாங்கியிருக்கிறாரு அவர் தான். 18வது கிராமத்து சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்தா இந்த ஷோவை கிராமப்புறங்கள் எல்லாமே எடுத்துட்டு போயிடலாம், நிறைய ரீச்சை எடுத்துட்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்றதுக்காக முனியம்மாவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. முனியம்மா வீட்டுக்குள்ள வந்து பல சம்பவங்கள் பண்ண காத்திருக்காங்க. ஆனா சம்பவம் அவங்க பண்றாங்களா இல்ல அவங்கள வச்சு எல்லாம் பண்றாங்களான்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா முனியம்மா சம்பவத்துக்கு தயாரா தான் இருக்காங்க. ஆனா அவங்க பேசுற விஷயங்களே அவங்களுக்கு எதிர்வினையா திரும்பி ரிட்டனு அடிக்க போவோம் அப்படின்றது இந்த காமன் மேன் ஷோலயே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு முனியம்மா. லாஸ்ட் 2 யார் தெரியுமா? ஒரு பக்கம் செகண்ட் லவ்ன்ற ஷோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சது நமக்கு. அந்த ஷோல இருந்து 2 நபர்கள். அந்த 2 நபர்கள் யாரா இருக்கும் நீங்க நினைச்சுங்க. ஒன்னு பிரியங்காவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செகண்ட் லவ் ஷோவே அவங்க பிக் பாஸ் தான் விளையாட்டு இருந்தாங்க. அதுவே பிக் பாஸ் மாதிரி விளையாடுனா இப்போ பிக் பாஸ் ஷோல வாய்ப்பு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா பிக் பாஸ் ஷோல வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில பிரியங்கா. அதுக்கப்புறம் அங்க சண்டை நடந்து யாருக்கு? வெக்கே. ஸோ வெக்கேவும் வருவாருன்ற மாதிரி வருது. ஸோ அந்த ஷோல இருந்து எந்த 2 பேர் வேணாலும் வரலாம். பட் மேஜரா இவங்க 2 பேரும் போட்டா அந்த கான்டென்ட் இன்னும் இதுல வந்து தொடரும் இல்லையா? அதன் அடிப்படையில தான். இதை தாண்டி ஒரு சில நேம்ஸும் அடிப்படுது. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய் இமானுவேல் அப்படின்ற மாதிரி யூடியூப்ல சார்ந்த ஒரு நபர். ராஜ் பிரியன் இன்ஸ்டாகிராம்ல ஐபிஎல் வீடியோஸ், அவர் ஒரு பக்கம் சென்சேஷன் ஆனாரு. அதை தாண்டி செகண்ட் லவ்ல இது ஹார்ட் பீட் சீரீஸ்ல சீசன் 1ல நவீனா நடிச்ச ஸ்ரீராம் அவரு. ஸோ இந்த ஒரு சில நபர்களோட பேர்லாம் அடிப்படுது. இந்த லிஸ்ட்ல இருந்து தான் மேக்சிமம் நம்பர்ஸ் வருவாங்கன்றது தான் தகவல். ஓகே, இதுதான் நிறைய இடத்துல சர்க்குலேட் ஆகிற நியூஸோ இதுதான். ஸோ ஒரு 80% இருந்து வருவாங்கன்னு வச்சுக்கலாம். 100% கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா போன சீசன்லயே உள்ள போனது 20 கண்டஸ்டன்ஸ், ஆனா செட்டுக்கு போனது 24. 24லயே 4 பேரை மாத்தி வெளியே அமைச்சிட்டாங்க. ஸோ கடைசி நேரத்துல பிக் பாஸ் தமிழ் டீம் என்ன வேணாலும் முடிவு எடுப்பாங்க, என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இதுதான். பட் இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல கண்டஸ்டன்ஸா தான் இருக்கிறாங்க, ஒரு சில நபர்களை தவிர அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு பிடிச்ச இதுல கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் சொல்லியிருக்கிறேன். இதுல உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யார் ஃபீமேல் வைஸா இருக்கட்டும், பாய்ஸ் வைஸா இருக்கட்டும், அதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐயோ நான் இந்த கண்டஸ்டன்ஸ் எதிரே பார்க்கல, இவங்க வந்துட்டாங்களே ஷாக்கிங்கா இருக்குன்ற மாதிரி ஆச்சரியப்பட்ட கண்டஸ்டன்ஸும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க மக்களே. ஸோ மீண்டும் பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நேஷனல் வுட்ஸோட இணைஞ்சிருங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன். பாய் கைஸ்.